வணக்கம். நெருப்பு தமிழர். சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் சட்டவிரோதமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரோத்தா அடி இருக்குது, 4லேருந்து 6 அடி. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளவு காலம் நீங்கள் அந்த நாட்டில் தங்கியிருந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான அடியும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரியான தண்டனையும் இருக்குது. அதற்கேற்ற மாதிரியான உங்களுக்கு ஃபைன் கட்டணும். இதுதான் சட்டத்திட்டம். இப்போது அமெரிக்காவில் நாங்கள் குடியேறிட்டோமுங்க, நாங்கள் வேலை செய்ய வந்திருக்கிறோமுங்க, நாங்கள் வயிற்று பொழப்புக்கு வந்திருக்கிறோமுங்க அப்படின்னா அதை நியாயப்படுத்துவது அப்படின்னா இந்திய அரசு அது ஒரு மிகப்பெரிய தவறு. அப்படின்னா மோடிக்கு சட்டத்திட்டம்னா என்னன்னே தெரியலைன்னு அர்த்தம். அப்புறம் இவர் எப்படி பிரதமராக இருந்து நாட்டை கொண்டு போயிட்டு இருக்கிறாருன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு உங்களுக்கு பெர்மிட் இல்லாமல் வேலை செய்கிறதுங்கிறது அது ஒரு நாட்டினுடைய சட்டவிரோதத்திற்கு புறம்பானது. அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் கொடுக்கக்கூடிய விதிமுறைகளை நீங்கள் உட்பட்டு தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை.